வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது மொறு மொறுன்னு மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னால சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த மசால் வடை பண்றதுக்கு நாம 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கோம். இந்த மசால் வடையை கடலை பருப்புல மட்டும் பண்ண மாட்டாங்க. ஹோட்டல்ஸ்ல அநேகமா பட்டாணி பருப்புல பண்ணுவாங்க. இப்போ இந்த கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு நாம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதாவது 1 மணி நேரத்துக்கு மேல ஊற வைக்காதீங்க. 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்ப நான் 1 கப் கடலை பருப்பு ஊற வச்சிருக்கேன். அதுக்கு 1 பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இவ்வளவு எடுத்திருக்கேன். இப்ப பருப்பை தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டிட்டு நாம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பருப்போட நாம வெங்காயம் தவிர மீதி எல்லா பொருட்களையும், அதாவது கருவேப்பிலை, இஞ்சி, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இதெல்லாம் கலந்து நாம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்க போறோம். அதாவது ஜஸ்ட் அது பைண்ட் ஆகிற அளவுக்கு அதை அரைப்பட்டா போதும். இதுல 1 கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு நான் தனியா எடுத்து வச்சுட்டு அதை அரைச்சிக்க போறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதை நம்ம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துருக்கோம். அதாவது ரொம்ப கொரகொரப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்க வராது. அதாவது உதிர்ந்துரும் நமக்கு எண்ணெயில போடும்போது. அதனால ஓரளவுக்கு அதை வடை தட்டுற அளவுக்கு பதத்துல நீங்க அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிறகு அதுல நம்ம ஊற வச்ச பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்க போறோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை நறுக்கி சேர்த்திருக்கேன் நான். இதுல கொத்தமல்லி விருப்பப்பட்டவங்க கொத்தமல்லியும் நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நாம நல்லா இதை கலந்துக்க போறோம். கலந்துட்டு இந்த பதத்துல உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க தேவையா இருந்தா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க பிகினர்ஸ்னா நீங்க முதல்ல ஒரு வடை மட்டும் பொரிச்சு பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி மாவுக்கு உப்பு தேவைன்னா நீங்க கலந்து நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதுல நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு மாவு உருண்டை எடுத்து அதை கையில உள்ளங்கையில வச்சு இப்ப தட்டி நான் அதை எண்ணெயில போட்டிருக்கேன். இப்ப போட்டு இது மாதிரி ஒரு 3 வடை போட்டிருக்கேன். இது 3ஐயும் நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கமும் நம்ம பொன்னிறமா வேக விட்டு நம்ம எடுத்தோம்னா ரொம்பவே மொறுமொறுப்பா வடை கிடைக்கும். இந்த பருப்பை இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது பருப்பை அதிகமா ஊற விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா வடை அந்த அளவு கிறிஸ்பியா வராது. அதே மாதிரி அடுப்பும் நம்ம ரொம்ப சூடாவும் வைக்க, ரொம்ப அதிகமாவும் வைக்க கூடாது. ரொம்ப குறைவா இருந்தாலும் நல்லா கிறிஸ்பியா வராது. இப்ப பாருங்க, நல்ல பொன்னிறமா மொறுமொறுன்னு வடை தயாராயிருச்சு. இது டீயோடயோ காஃபியோடயோ சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியில நாம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.